மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் இன்னைக்கு எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நர்சரிக்கு தான் மக்களே வந்திருக்கேன். சோ நம்ம ஊர்ல நர்சரியில செடி வாங்குறதுல இருந்து எல்லாமே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸும் சரி, லாங் வீடியோஸும் சரி. சோ அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்து துபாயில இருக்கும்போது துபாயில நர்சரி எப்படி இருக்கு, என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன வெரைட்டிஸ் இங்க இருக்கு, நம்ம ஊர்தெல்லாம் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். சோ என்னோட நாத்தனார், ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைங்க, நாத்தனாரோட குழந்தைங்க எல்லாருமே வந்து கூட்டிட்டு நான் இங்க வந்தாச்சு. ஸோ போய் பார்த்து இந்த விளாக் எடுத்து நான் மக்களுக்காக ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்தோட வந்திருக்கேன். ஸோ என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்க்கும்போது பாருங்க, நல்லா பூக்களோட நல்லா வச்சிருக்காங்க, நல்லா கலரான பூக்கள். ஸோ இப்போ வந்து உள்ள வந்தாச்சு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சென்ட்டு மல்லி, இந்த மாதிரி மல்லி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு பெரிய மல்லி எல்லாம் நான் பார்க்கல. நம்ம மாடி தோட்டத்திலே பாத்தீங்கன்னா 10 அடுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இங்கேயும் அதுக்கும் மேல இருக்கு மல்லிகள். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா மேல கிரீன் கலரா இருக்கு அந்த மொட்டுக்கள் மேல. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அடுத்து வந்து இந்த பூக்கள், டாலியா பூக்கள், நான் இப்பதான் மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான கலர்ல வந்து இருக்கு. ஸோ வெயிலும் பயங்கர வெயிலா இருக்கு, வெப்பமும் பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் பூக்கள் வந்து வாடுற மாதிரி தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, டேபிள் ஆரஞ்சு செடி தான் நினைக்கிறேன் இது. ஸோ குட்டி குட்டி காய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி இருக்கு. அதே மாதிரி பூக்களும். ஸோ நம்ம ஊர்ல என்னென்ன செடி இருக்கோ எல்லா செடிகளும் இங்க இருக்கு மக்களே. இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ சில செடிகள் வந்து இந்த மாதிரி டேக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அக்ரூட் செடி இது. ஸோ செர்ரி, கிரீன் ஆப்பிள், அப்புறம் பாதாம், பேரு, ஸோ இந்த மாதிரி நிறைய பிளம், எல்லா செடிகளும் கன்ஃபியூஸ் ஆகும்ன்றதுனால இந்த மாதிரி டேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி எது என்ன செடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ல இருந்து பார்த்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஊர்ல இந்த மாதிரி வச்சு இல்லை, நான் பார்க்கல நர்சரிங்கள. ஸோ கிரேப்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க, டேக் பண்ணி. சில பேருங்களே தெரியல அந்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பழங்களோட செடிகள் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த மாதிரி பாதம் நம்ம சாப்பிட்ருக்கோம், அக்ரூட் நம்ம சாப்பிட்ருக்கோம், அந்த செடிகளுமா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி நான் நிற்கிறேன். ஏன்னா பிளம், செர்ரி இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்திலே இருக்கு, நம்மளுக்கு இந்தியாவில் ஈஸியாக கிடைக்குது. ஸோ இந்த செடி என்னது, அந்த செடி என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி டேக் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியும் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து என்னென்ன செடிகள் இருக்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மல்பெரி செடி. ஸோ கிளிங்களோட சவுண்டு சூப்பரா இருக்குங்க. ஸோ பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு இந்த மல்பெரி செடி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரோஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அழகான ஒயிட் கலர் ரோஸு, அதே மாதிரி அந்த டார்க் பிளாக் கலர் ரோஸ், ஸோ எல்லோ, அதே மாதிரி பிங்க் கலர். ஸோ எல்லா கலரோட ரோசஸ் கூட இங்கே இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலை செடி, முருங்கைக்கீரை செடி, ஸோ எல்லாமே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இங்கே நம்ம இந்தியா செடிங்கள் எல்லாம் பார்த்த உடனே. ஸோ பாருங்க, ஆலோவேரா எல்லாமே, மாமரம், ஸோ வாழை மரம் எல்லாமே பாருங்க மக்களே எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது லெமன் செடி. ஸோ சப்போட்டா, இதுவும் பார்த்தீங்கன்னா லெமன் தான். ஸோ பூக்கள் பூத்துருக்கு. லெமன் கிட்ட வந்த உடனே செம்ம ஸ்மெல்லா இருக்குங்க. எவ்வளோ காய்கள் இருக்கு பாருங்க லெமனு. ஓ, நிறைய பூக்களும் இருக்கு, அதே மாதிரி காய்களும் நிறைய இருக்கு மக்கள் இதுல. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க நிழலுக்கு. பார்த்தீங்கன்னா லெமன் செடி தான். ஸோ எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கெல்லாம் எந்த கிளையும் இல்லாத. ஸோ காய்கள் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடுது பாருங்க. எலுமிச்சை பழம் இங்கே நல்லா பெருசு, ஐயோ பிஞ்சிடுச்சு. ஸோ ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா நானே துபாய் வந்து இன்னும் நம்ம ஊர் லெமன் வாங்கலை, இந்த மாதிரி பெரிய லெமன் தான் வாங்கினேன். ஸோ பாருங்க இதுலேயும் நிறைய காய் இருக்குது.
எல்லா டைப் ஆஃப் செடிங்களும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு லெமனும் பாருங்கள், இது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. பார்த்தீங்களா, சப்போட்டாங்க எல்லாம் இந்த சைடு ஸ்டார் ஃப்ரூட்டும் பாருங்கள் மக்களே. நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய காயெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட் காய்ச்சிருந்தது. நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இப்போ இந்த துபாயில் இந்த செடி நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன். மரமும் நல்ல பெருசாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் செடிங்க இருக்குது. அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள்ஸ் செடி. ஸோ இதில் இப்போ தான் பூக்கள் வந்து காய்கள் வச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் இதெல்லாம் வாட்டர் ஆப்பிள்ஸ் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட். கொடியில் பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட்டும் இருக்குது. ஸோ இதுலேயும் பூக்கள் வந்திருக்கு. செடியில் பார்த்தீங்களா அத்திப்பழங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே அத்திப்பழங்கள் தான் பாருங்கள் மக்களே. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இந்த செடிங்கள் எல்லாம் பார்க்கும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அத்தி மரமாக இருக்குது பாருங்கள். மேலேருந்து அப்படியே ஃபுல்லாகவே காயில் தான், நிறைய பெரிய பெரிய பழமாக இருக்குது. ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது. ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது மக்களே. ஃபுல்லாக அத்திப்பழம் பாருங்கள், ஃபுல்லாக கொய்யா செடிங்க. அப்புறம் இங்கெல்லாம் மல்பெரிஸும் இருக்குது, மல்பெரிஸ் செடியும், மல்லி செடி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஜி மல்லி. இது பார்த்தீங்கன்னா மருதாணி செடி, பீட்ரூட் கலர் கொய்யா செடி மக்களே, ஆரஞ்சு செடி. ஸோ சின்ன பாட்டில் வச்சுருக்காங்க. காய்கள் பார்த்தீங்கன்னா காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு பாருங்கள் மக்களே. இதில் ஒரு காயும் பழுத்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஞ்சுக்கள் இருக்குது. இதுலேயுமே ஒரு காய் பழுத்து இருக்குது மக்களே. ஸோ நம்ம ஊர் நர்சரிக்கு போன ஒரு ஃபீல் வருது. ஏன்னா நம்மளும் நர்சரிக்கு போயிட்டு எல்லா செடிகள் வாங்கிட்டு வந்து வைப்போம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது மக்களே. இங்கே பார்த்தீங்களா இந்த மிளகாங்கள், வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற மிளகாங்கள்ல எல்லாமே நல்ல பழுத்து இருக்குது. ஸோ இந்த கலர் மிளகா தான் இது எல்லாமே பாருங்க. இதுலேயே செடியிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பழுத்து இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா செடி. நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாங்க செடியில் எப்படி நம்ம விடுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் விட்டுருக்காங்க. மிளகாங்க பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போயிருக்கு. ஸோ மிளகா நல்லா இருக்கு. ஊசி மிளகான்னு நினைக்கிறேன் இது. ஸோ ஊசி மிளகா தான், வானத்தை பார்த்து இருக்கோம் இல்லையா, அப்போர்ட் டைரக்ஷன். ஸோ அந்த மிளகா தான் மக்களை இது. மக்கள் இங்கே பார்த்தீங்களா லெமன் கிராஸ். நம்ம மாடி தோட்டத்தில் சின்ன சின்னதாக இருந்தது லெமன் கிராஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இது இந்த ஒரு லெமன் கிராஸ். இந்த நர்சரியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழங்கள் செடி தான். ஸோ சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் வச்சுருக்காங்க. எல்லா செடியிலையுமே அத்திப்பழங்கள் நல்லா இருந்தது. இந்த செடியில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அத்திப்பழமும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. சவுதி இது, அப்புறம் வந்து ஈரான், அப்புறம் பாகிஸ்தான், என்ன மாதிரி பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அத்திப்பழங்கள் எல்லாம் நல்லா செடியிலே பார்த்திங்கன்னா நிறைய காய் கொடுத்துருக்கு. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தொட்டிங்க எல்லாம் இருக்குது, அதாவது பாட்டு விற்கிறது. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கடையாக இருந்தது. எல்லா வெரைட்டிஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பாட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்களா சொல்லவே தேவையில்லை. நம்ம இந்தியாவோடையும் இங்கே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நானும் ஒரு 3 செடியும் ஒரு பாட் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஃபஸ்ட்டு இதை வளர்த்துட்டு நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.